மீடியாடெக் அதுக்காக நல்லா இல்லையானா அப்படி சொல்ல வரல. பட் ஒரு சின்ன எட்ஜ் வந்து எப்பயுமே இந்த ஸ்னாப் ட்ராகனுக்கு ஒரு சின்ன எட்ஜ் கிடைக்கும். பட் இதுவே வந்து ஒரு சிலர்லாம் ரொம்ப ப்ரோக்ராம்டாக இருப்பாங்க. எப்படி தெரியுமா, எனக்கு 36 ஹவர்ஸ்னா அவருக்கு 48 ஹவர்ஸ் கிட்ட வந்துடும். ப்ரோ iPhone 16க்கு ஆப்பிள் கார் ப்ளஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது இருக்கா? iPhone 15 ப்ரோ இல்லாட்டி ப்ரோ மேக்ஸான்னு கேட்டிருக்காருங்க. அப்புறம் நார்டு பட்ஸ் 4 அது வேறு ரிலீஸ் ஆக போகுது. பிக்சலுக்கு வேறு Android 17 அப்டேட் எல்லாருக்கும் ஸ்டேபிள் வந்துருச்சு. நண்பர்களே, நீங்கள் யாராவது GT 8 Pro இப்போ யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். எப்படி நம்மளும் வந்து டெக் சைடில் ஒரு ஜிபி முது மாதிரி வீடியோ போடுவோமா? என்னென்னா செல்வா கார்த்தி அப்படிங்கிற நம்ம நண்பர் வந்து தூத்துக்குடியிலேருந்து இந்த டப்பா அனுப்பியிருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. ஃபுல் சர்ப்ரைஸ் தான். ஆனால் இது இந்த மாதிரியான நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸோட அன்பான இந்த மாதிரியான பேக்கேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? சரி, ஓகே. ஆனால் இன்றைக்கி கமெண்ட்ஸ் வீடியோ தான், நம்ம அதில் பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள், அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு சில நண்பர்கள்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக அனுப்புவாங்க. சிலர்லாம் ப்ராடக்ட்ஸ் அனுப்புவாங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஊரில் என்ன ஸ்பெஷலோ அதை கூட அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான வீடியோஸ் அப்படின்னு இது வரைக்கும் நம்ம பண்ணதில்லை. மேபி அவங்க அனுப்பின ப்ராடக்ட்டை வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம், அதாவது ரிவ்யூ ஆஸ்பெக்ட்ஸில். பட் இந்த மாதிரி அவங்க என்ன அனுப்பியிருக்காங்க, எப்படி இருந்தது அந்த பேக்கேஜ் அப்படின்லாம் நம்ம காமிச்சிருக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட ஒரு சில பேக்கேஜிங்கையும் ஓப்பன் பண்ணும்போது அதை உங்களுக்கு காட்டலாமா தெரில, நீங்கள் சொல்லுங்கள். நான் அதுக்கப்புறம் யோசித்து பார்த்து முடிவு பண்ணுறேன். ரைட்டுங்க. ஸோ இன்றைக்கும் ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பிக்சலுக்கு வேறு Android 17 அப்டேட் எல்லாருக்கும் ஸ்டேபிள் வந்துருச்சு, ஜாலியாக இருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கார்த்திக் அப்படிங்கிற நண்பர் வந்து Realme GT 8 Pro வித் பெட்டர் கேமரா செட்டப்பு, டிஸ்பிளே குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, கிட்டத்தட்ட 85,000 ரூபாய்க்கு இப்போ எந்த ஃபோன் விற்கிது அப்படின்னு பார்த்தா OnePlus 15. 15,000 ரூபாய் கம்மியாக நம்மளால் வந்து Realme GT 8 Pro வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் USB ஸ்டாண்டர்ட்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். பட் அது எவ்வளோ பேருக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் வந்துட்டு எப்போ பாரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருப்பாங்களான்னு சப்ஜெக்டிவாக தான் இருக்குது. ஆனால் இன்கேஸ் உங்களுக்கு வந்து 65,000 அந்த மாதிரியான ப்ரைஸ்க்கு வந்து 20,000 ரூபா வித்தியாசம் அண்ட் மேபி 60,000க்கு கிடச்சிதுன்னா GT 8 Pro. ஏன்னா எவ்வளோ பேர் வாங்கினாங்கன்னு எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லைங்க. சொல்லப்போனால் அந்த ஃபோனும் நல்லா தான் இருந்துச்சு. நானே இது வரைக்கும் யூஸ் பண்ணல. நம்ம நண்பர்கள் ஒரு சிலர்லாம் யூஸ் பண்ணிவிட்டு சும்மா எங்கேயாவது 1-2 பேர் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்த ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா நல்லா தான் ப்ரோ இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு சின்ன அதை சொல்லுவோமே, இல்லைங்க ஒரு நம்பிக்கை வரல, இல்லாட்டி வந்து 60,000 ரூபா கொடுத்து அந்த ஃபோனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வருது. சரி, ஓகே. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஃபோன்ஸோட ப்ரைஸ்லாம் கிராஜுவலாக அப்படி இன்க்ரீஸ் ஆகி எங்கேயோ பீக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கு. OnePlusல பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து 12-56 வாங்கினா 15 வந்து 86K. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து மேக்ஸ் சென்ஸ் அப்படின்னு தான் தோணுது. இருந்தாலும் நண்பர்களே, நீங்கள் யாராவது GT 8 Pro இப்போ யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு சில சமயங்களில் ஓப்பன் பாக்ஸ் ஒரு 2 மாதம் ஓப்பன் பாக்ஸ்லாம் இல்லை, அது யூஸ்டு ஃபோனு 2 மாதம் யூஸ்டு 3 மாதம் யூஸ்டுலாம் சில சமயங்களில் வருது. எப்படி வருதுன்னா 57, 56 இந்த மாதிரியான ப்ரைஸ்க்கு வருது. ஆனால் நம்மளை ரொம்ப யோசிக்க வைக்குது. ஏன்னு பார்த்தா புது ஃபோன்ஸே சிலதெல்லாம் அந்த ப்ரைஸுக்கு வந்து கிடைக்குது இல்லையா? மோட்டோரோலா சிக்னேச்சர் எடுத்துக்கோங்களேன், எடுத்துக்காட்டுக்கு அந்த ஃபோனை வந்து நீங்கள் வந்து 62 இல்லாட்டி 60,000க்கு வந்து 1 TB மாடலே வாங்கிட்டு போயிடலாம். ஸோ கொஞ்சம் ரொம்ப நம்மளை யோசிக்க வைக்குதுன்னு சொல்ல தோணுது. ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கம்பேர் 17T வித் மோட்டோ 870 Pro ப்ளஸ். மோட்டோரோலா மாசாக தான் ப்ரோ இருக்கும். மோட்டோரோலா நல்லா தான் பண்ணுது இன்றைக்கி டேட்டுக்கு. ரிலேபிலிட்டி தான் இன்னும் அவங்க கொஞ்சம் டைம் எடுத்து அதில் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். மற்றபடி 17Tயும் பார்த்தீங்கன்னா நல்ல டிவைஸ் தான். இந்த ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணுறதுக்கு என்கிட்ட மோட்டோரோலா டிவைஸ் இல்லை, அதான் ஃபேக்ட்டு. அப்படியே கம்பேர் பண்ணாலும் உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து ரொம்ப கேஷுவலான கம்பேரிசன் தான் பண்ணியிருப்போம். ரொம்ப எஃபோர்ட் அதிகமாக த்ரோ பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் கூட அதுக்கான டைமும் ஸ்பேஸும் ஒர்க் ஃபோர்ஸும் இல்லை. ஸோ அதான் ஃபேக்ட்டு. நாங்கள் டேட்டா வேணால் உங்களுக்கு கொடுக்க முடியும், கேமராவில் எது ஃபாஸ்ட்டாக இருக்குது, எந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கு, எதில் வீடியோ நல்லா இருக்குது, இதெல்லாம் பண்ண முடியும். பட் நம்மகிட்ட இப்போதைக்கு டிவைஸ் இல்லை. இப்போதைக்கு 17T பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். மோட்டோரோலா அது வேறு மாதிரியான லீக்கில் வேறு மாதிரியான ஒரு லுக்கில் இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹலோ UI AOSP ஸ்டாக் அண்ட் ரைடிஷாக இருக்கும். பட் இந்த பக்கம் வந்து ஹைப்பர் OS. ஸோ கம்ப்ளீட்டாக கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ஹைப்பர் OS 4ல் இன்னும் பெட்டராகும்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சையத் ப்ரோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, அண்ணா ஐ விஷ் டு பை போக்கோ F7 பட் கான் டூ டு நோ, அதாவது டெலிவரி இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கிறனால நான் வந்து அது வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு பார்த்தாலும் ஃபிசிக்கல் ஸ்டோரில் எங்கேயாவது சென்னையில் வாங்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. போக்கோ வந்து எப்பயுமே ஆன்லைன் டிவைஸுங்க. ஸோ அதனால் அது வந்து ஆஃப்லைனில் பார்க்குறது ரொம்பவே அரிது. இருக்குமான்னு எனக்கு தெரில, நான் பார்த்ததில்லை. ஆனால் ரெட்மி பார்க்கலாம், ரெட்மியும் ஷாமியும் பார்க்கலாம். ஆனால் போக்கோ பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் ஆன்லைனில் தான் வாங்கி ஆகணும். டெலிவரி வந்து உங்கள் நண்பர்கள் யாருக்காவது அவங்களோட வட்டாரத்தில் உள்ள பின்கோடில் டெலிவரி ஆகுதுன்னா சொல்லுங்கள். ஏன்னா போக்கோ X1 Pro இப்போ 23-24,000 ரூபாய்க்குலாம் கூட கிடைக்குது. அதுலேயும் அதே பிரச்சனை தான், டெலிவரி வந்து ஒரு சில பின்கோட்ஸ்க்கு தான் வருது. ஸோ அதனால் இதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். உங்கள் லொக்கேஷனில் வரலனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட லொக்கேஷனில் வந்ததுன்னா, உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஃப்ரெண்ட் லொக்கேஷனில் வருதுன்னா அதில் போட்டுருங்க, போட்டுட்டு போய் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான்.
ஸோ அடுத்து சூர்யா ப்ரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு ஹீட் ஆச்சுன்னா மொபைல் செம்மையாக த்ராட்டில் ஆகுது ப்ரோ. 5 மினிட்ஸ் ஃபோன் அப்படியே ஸ்லகிஷாக இருக்கும், அப்புறமா அதுவே சரியாயிடுது. கேம் யூஸ் பண்ண அப்புறமா இப்படி ஆகுது GT60யில், மற்றபடி ஹீட் ஆகிறது இல்லை. ஸோ அப்போது கேமு இன்டென்ஸான ஒரு சில டாஸ்க்குள்ளே தள்ளும்போது மட்டும் இந்த மாதிரி ஆகுது. இதே மாதிரி ஒரு நண்பர் சொல்லியிருந்தாருங்க, அந்த கமெண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளார வந்து ஐஃபோன் ஒரு சொதப்பிச்சு. இதெல்லாமே ஐஃபோனில் உள்ள ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான், ஏர் ட்ராப் பண்ணி இதில் பார்த்துட்டு இருக்கேன் பிக்சலில். ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஓப்போவில் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறேன், கடந்த 5 வருஷமாகவும் ஏதோ யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாரு. பேட்டரி இன்னும் மாற்றலை, ஓஜி பேட்டரியிலே தான் ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னார். இது வரைக்கும் ப்ராப்ளம் எதுவும் இல்லாத மாதிரி இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக வந்து மல்டிபிள் டைம்ஸ் பூட் ஆகுறது, பூட் லூப்பில் போகிறது, 100 தடவை பூட் லூப் போயிட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஆகுறது, அப்புறம் 50% இருக்கும், திடீர்னு பார்த்தா சுவிச் ஆஃப் ஆகுறது. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ தயவுசெய்து ஃபஸ்ட்டு பேட்டரி மாற்றிடுங்க ப்ரோ. பேட்டரி மாற்றினா அந்த ஃபோன் சரியாகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகம். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. பேட்டரி மாற்றுங்க, பேக்கப் எடுங்க, ரீசெட் அடிங்க, ஃபோன் வந்து பெட்டர் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வேணால் வேறு ஏதாவது ஃபோன் மாறணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக மாறிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் உங்களோட பட்ஜெட்டை வந்து ஒரு 80K கிட்டேயோ இல்லாட்டி 60,000 கிட்டேயோ கொண்டு போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி ட்ரெண்டுக்கு வந்து நீங்கள் S25 சீரிஸ் ட்ரை பண்ணலாம். பட்ஜெட்டை கொஞ்சம் இன்னும் புஷ் பண்ணால் iPhone 17 ட்ரை பண்ணலாம். இல்லையா X300 இருக்குது விவோவில். இன்னும் பட்ஜெட் புஷ் பண்ணால் தான் நம்ம வந்து எப்படி தெரியுமா இருக்குது, 80,000 கிட்ட புஷ் பண்ணால் தான் நம்மளால் வந்து Xiaomi 17, OnePlus 15 இந்த மாதிரியான டிவைஸ்லாம் வாங்க முடியும்னு வச்சுக்கோங்க. பட் மற்றபடி வந்து விவோவில் ஆஃப்லைன் ஸ்டோர் போனால் விவோ, ஓப்போ ஓரளவுக்கு நல்ல ஆஃபரில் கிடைக்குது. ஸோ அதனால் நீங்கள் அது வாங்க முடியும். ஐஃபோன் வந்து 72K 73K எப்போயாவது கார்டு ஆஃபரில் வருது. எது சொல்கிறேன்னா iPhone 17. சாம்சங் வந்து நீங்கள் ப்ளஸ் வேரியன்ட் போனீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி லைஃபும் பெட்டராக இருக்கும், கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே, பெரிய அதான் ஓவராலாக 25 வந்து எப்படின்னா காம்பேக்ட் க்யூட்டு, ஆனால் அது வந்து எல்லாருக்குமே வந்து பேட்டரி எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுமா சந்தேகம். ஆனால் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஒரு சில பழைய ஃபோன் நீங்கள் வந்து கடந்த சில வருடங்களாக யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இதில் கிடைக்கக்கூடிய பேட்டரி லைஃப் 2.5 மணி நேரம், ரொம்ப கம்மியான பேட்டரி லைஃப் இருக்குது, அது SOT இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ S25 லேண்ட் ஆகும்போது உங்களுக்கு பேட்டரி லைஃப் பெட்டராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் டிப்பிக்கலாக பார்த்தா அது ஆக்சுவலாக கம்மி தான் பேட்டரி லைஃப். ஆனால் உங்களோட பழைய ஃபோன் வந்து அந்தளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டனால அதில் கிடச்ச பேட்டரி லைஃபோட இதில் பெட்டராக இருக்கும். அதனால் நீங்கள் S25ல 512GB போனாலும் பரவாயில்ல, அது நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இவரோட கேள்வியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. அம்மாவுக்கு ஒரு ஃபோன் வாங்கணும், 20,000 ரூபா பட்ஜெட்டில், மீடியான் கால் கேமரா தான். அவங்க ஹோம்மேட் கேக்ஸ் எல்லாம் செஞ்சு சேல் பண்ணுவாங்க. ஸோ கேக்ஸ் எல்லாம் ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வைப்பாங்க, வாட்ஸ்அப் இன்ஸ்டா யூஸ் பண்ணுவாங்க, கால் குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ரிலேபிளான ஃபோன் சொல்லுங்கள், அண்ட் எனக்கு ஒரு நல்ல மொபைல். ஓகே, ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு ஒரு ஃபோன் அப்படின்னும் போது இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது ப்ரோ. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய டிவைசஸ் நிறையா வந்து ஆவரேஜ் கைஸ் தான். கேமரா நல்லா இருந்தால் பர்ஃபார்மன்ஸில் ஒரு ஸ்லகிஷ்னஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ரெட்மியில் Note 15 SC இல்லாட்டி Note 15 இதை நீங்கள் பார்க்கலாம். அது ஆக்சுவலாக நல்ல ஃபோன் தான், கேமரா நல்லாயிருக்கும், ப்ரீமியமாக இருக்கும், கையில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே பட்டையை கலப்போம். ஆனால் 6 Gen 3 என்ன ஆகுதுன்னு பார்த்தா மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸை போட கிராஜுவலாக கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா லைட்டாக அந்த ஒரு லைட்டாக அங்கங்கே ஸ்லகிஷாக அந்த லேகிங் இந்த ஃபீல் வந்துடுது. சரி, இதுதான் அப்படி இருக்குது. ரியல்மி பக்கம் போகலான்னு பார்த்தா அதில் கேமரா இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த பட்ஜெட்டில். CMF Phone 2 Pro உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலான்னு ஆசை தான், ஆனால் அது ஸ்டாக் இருக்கிறது இல்லை. CMF Phone 3 இந்த வருடம் வரவே போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இதுதான் நிலவரம் ப்ரோ. ஸோ அப்போ ஆக மொத்தம் மோட்டோரோலையும் ஒரு சில டிவைஸ் இருக்குது இந்த ரேஞ்சுக்குள்ளே. நீங்கள் Edge சீரிஸோ இல்லாட்டி வந்து G சீரிஸோ போகலாம். ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அம்மா கேஷுவல் யூஸராக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த யூ-ட்ராப் நாச்சு அது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா F36 கூட நல்ல ஃபோன் தான். நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்ன ப்ரோ அதை போய் சொல்கிறீங்க அப்படின்னு. ஒன்றும் ஃபோட்டோ வீடியோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, அந்த ஒரு இடத்த தான் நான் வந்து இந்த இடத்துல ஹைலைட் பண்ணுறேன். கண்டிப்பாக அம்மா வந்து கேக் பண்ணி அதை வீடியோவோ ஃபோட்டோவோ எடுப்பாங்க அப்படின்னா இதெல்லாத்தையும் சாம்சங் ஓரளவுக்கு திருப்திகரமாக கேப்சர் பண்ணுங்க. ஸோ அதனால் ஆனால் மற்றபடி லுக்கு இதெல்லாம் கன்றாவியாக தான் இருக்குது. என்ன பண்ணி தொலைகிறது, ஏதோ 4-5 வருஷம் பின்னாடி கூட்டு போன மாதிரி இருக்குது. ரொம்ப வருத்தப்படாதீங்க, இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே உங்கள் எல்லாருக்குமே வந்து 20,000 25,000 ரூபாய்க்குள்ளார 4G ஃபோன் கிடைக்கும். ராஸ்தி ரஸ்து அப்படி தான் இருக்குது நாட்டு நடப்பு. எல்லாமே 4G ஃபோன்ஸாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச என்னென்ன ப்ரோ, உங்களுக்கு யூ-ட்ராப் நாச்சு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா F36 போகலாம் ப்ரோ. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பட்ஜெட் புஷ் பண்ணுறதா இருந்தால் M56 போகலாம் ப்ரோ. உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ அண்ட் ஃபோட்டோகிராஃபியில் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடும். அதுவும் அம்மா எடுக்கக்கூடிய அந்த கேக்கோட ஃபோட்டோஸ் எல்லாமே கொஞ்சம் வைப்ரண்ட்டாக வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் சாம்சங் டிவைசஸில். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ரெட்மி கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம், Note 15. அப்படியும் இல்லைனா வேறு ஏதாவது ஒரு சில ஆப்ஷன்ஸ் மோட்டோரோலா இதில் கூட நீங்கள் பார்க்கலாம். பட் இதெல்லாம் தான் ப்ரோ. பட் ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பட்ஜெட்டில் வாங்கக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் ஆக கிராஜுவலாக அப்படி ஸ்லோ டவுன் ஆகும். அதை நம்ம கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சோகம் தான், ஏன்னா அத்தனை வருஷத்துக்கு அப்டேட் கொடுத்தா அப்புறம் அது என்ன பண்ணும், என்னென்ன எல்லாமே உள்ள தூக்கி குப்பை மாதிரி தள்ளிக்கிட்டே இருந்தால். சரி, இப்போ நம்ம ஆளுக்கு வருவோம். நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, எனக்கு ஒரு நல்ல மொபைல் சொல்லுங்கள், iPhone 17, Xiaomi 17, S25 அல்ட்ராவா, சுற்றி X300 வந்து நிற்கிறேன். கரண்டாக நான் Mi Note 8 Pro அற்புதமான டிவைஸ் தான். 128GB ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மோர் தென் 6 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். இத்தனைக்கும் OG பேட்டரி தான்.
பற்றி உங்கள் தாட் சொல்லுங்கள். என் தாட் என்ன சொல்கிறது, 8 Pro வந்த புதுசில் வந்து கொஞ்சம் அதுக்கு மேலே நெகட்டிவ் தாட்ஸ்லாம் இருந்தது, நெகட்டிவ் ஷேடு இருந்தது. அதுவும் சைனாவில் வந்து ரிலீஸ் ஆன புதுசில் அங்கே வந்து செமையாக ஹீட்டிங் ஆச்சு G90T. அதனால் இந்தியாவையும் அப்படி ஆகிடும்னு நினச்சாங்க. பட் இங்கே வரதுக்குள்ளே அது ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிடுச்சு, அவ்வளோ ஹீட் ஆகலை. பட் பொட்டன்ஷியலி சொல்ல போனால் இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 ஜாக் இருக்கிறதா இருக்கட்டும், பில்ட் குவாலிட்டி தரமாக இருக்கிறதா இருக்கட்டும், பேக் வேறு கிளாஸு சாம ஃபோனு வரும்போது வந்து மீடியாடெக்கு நம்பலாமா அப்படி இருந்தது. பட் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிஜமாவே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க, அன்பிலீவபிளாக இருந்தது. ஸோ அதனால தான் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து மாசாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் டாஸ்க்லாம் கொடுத்தாலும் பட்டையை கிளப்பிட்டு போயிட்டே இருந்தது அந்த டிவைஸ். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுங்க, ஒரு ஜெம்மு. இத்தனைக்கும் மீடியாடெக்கோட G90T இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. சொல்ல போனால் Redmi Note 8 அது ஒரு பக்கம் பட்டையை கிளப்பிச்சுங்க, அதுவும் ஸ்னாப்ட்ராகன் தான். ஆனால் 6 சீரிஸ் SoC 600 சீரிஸ் SoC வச்சுக்கிட்டு அதுவும் நல்லா இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து இந்த 4G ஃபோன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா பண்ணிச்சு, அன்எக்ஸ்பெக்டட்லி குட், தே டெலிவர்ட் ரியலி குட் ரிசல்ட். MIUIயும் ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அதுதான் ப்ரோ என்னோட தாட்டு. நல்ல டிவைஸ் தான் அது. அப்புறம் கஸ்டமர் போட்டு இன்னும் கூட நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 3.5 ஜாக் வழியாக ஆடியோ லிசன் பண்ணுறதுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஒரு 128 GB யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 256 அல்லது 512 போனால் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். குழப்பமாக இருக்குது, பிகாஸ் நல்ல கேமரா, மொபைல், இமேஜ், வீடியோலாம் சைஸ் பெருசாக இருக்கும், சீக்கிரம் ஃபுல்லாக ஆகிடும்னு பயப்படுறேன். அப்கிரேட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இஷ்யூ தான் இல்லை. இன்னும் 4 இயர்ஸாக ஸ்டோரேஜ் இஷ்யூ இல்லைன்னா நம்ம ஆள் வந்து இதே யூஸ் பண்ணுவேன் ஒரு 4 வருஷங்கிறாரு. பேட்டரி மாற்றினா யூஸ் பண்ணலாம். மூவிஸ் நிறைய பார்ப்பேன் ப்ரோ, நெட்ஒர்க் நல்லா இருக்கணும், மொபைல் வாங்கி அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸாவது நெக்ஸ்ட்டு மொபைல் பற்றி யோசிக்கக்கூடாது. பட்ஜெட் டைட்டு 80K ரைட்டு. டிசோ ஒயர்லெஸ் நெக் பேண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ. நிறையா பேசினா ரிவ்யூ தான் ப்ரோ, பார்த்து வாங்கினேன் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி, எல்லாம் போட்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்ல TWS சொல்லுங்கள் ப்ரோ, எல்லாம் சேர்த்து 80K இதான் ப்ரோ என்னோட நீடு, பார்த்து நல்லதாக சொல்லுங்கள் ப்ரோ. மொபைல் ஆஃப்லைனில் கேட்டு பார்த்தா ஆஃப்லைனோட 3K தான் ப்ரோ கம்மியாக இருக்குது. ஆன்லைனை விட 3K கம்மியாக தராங்க. வாங்குறது பெட்டரா இல்லாட்டி ஃபஸ்ட்டு டைம் வாங்கலாம்னு இருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி எதுவும் ஃபெஸ்டிவல் டைமில் வாங்கவா, ஐடியா சொல்லுங்கள். ஓகே, ஃபெஸ்டிவல் டைமில் வாங்குற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த தீபாவளி டீல் டைமில் நீங்கள் வாங்க முடியும். S25 சீரிஸ் வந்து ஸ்டாக் இருந்ததுன்னா S25 அல்ட்ரா நீங்கள் போனோன்னு கூட அவசியம் இல்லை, S25 ப்ளஸ் போனால் கூட போதும் தான், மோர் தென் எனஃப், ஜாலியாக யூஸ் பண்ணலாம். அப்புறம் நார்டு பட்ஸ் 4 அது வேறு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது பட்ஸ் போதும், ஒரு 3000 ரூபா மதிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பட்ஸ் வாங்கினீங்கன்னா போதும், கிட்டத்தட்ட நீங்கள் செட்டில் ஆகிடலாம். இதில் சப்போஸ் அவங்க ஹைரஸ் ஆடியோ கொடுத்து LHDCலாம் இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு சாம்சங்கில் ஒர்க் ஆகும். இப்போ Android 17 டிவைசஸ் எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகும், இதுலேயும் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க ப்ரோ. ஓகேயா? மொத்தம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தா, டீல் டைமில் நல்ல ப்ரைஸில் ஆல்ரெடி 67,000க்கு வந்து S25 ப்ளஸ் கிடைக்குது 256 GB. சப்போஸ் 80,000 பக்கத்தில் வந்து 512 GB கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு போயிடலாம், போயிட்டு டன் அண்ட் டஸ்டட் அங்கே இருந்துக்கலாம். அப்படி இல்லையா, X300 நல்ல டிவைஸ் தான், வாங்கினீங்கன்னா 512 GB ஸ்டோரேஜோட அதுலேயும் மாடல் வாங்கிடலாம். 512 GB மாடல் வாங்கிட்டீங்க ஆஃப்லைனில் அப்படின்னா நல்ல ப்ரைஸ்க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆஃப்லைனில் போய்ட்டு நீங்கள் வாங்கிட்டு அப்புறம் நார்ட் பட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க, என்ஜாய். ஸோ அவ்வளோதான் ப்ரோ, உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். பெரிய டிஸ்பிளே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா S25 ப்ளஸ், இல்லை ப்ரோ எனக்கு பெரிய டிஸ்பிளேலாம் வேணாம், காம்பேக்டான ஃபோன் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா X300 அதுவும் நல்ல டிவைஸ் தான், தாராளமாக வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை OnePlusல வந்து 13s ஸ்டாக் இருக்குது அப்படின்னா அதை கூட கன்சிடர் பண்ணலாம். ஸ்னாப்ட்ராகன் 888ஓட காம்பேக்டான ஃபோனு. பட் இதில் ஹைலைட் என்னென்னா, கேமரா சென்ட்ரிக்காக போகணும்னு நினச்சா கொஞ்சம் விவோ நல்லாயிருக்கும். சாம்சங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ அண்ட் ஃபோட்டோகிராஃபியில் டே டைம்லலாம் நல்லாவே இருக்கும், நைட் டைமில் பிரைமரி சென்சர் நல்லாயிருக்கும், மற்ற எல்லாமே ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும். ஸோ இதான் நிலவரம் ப்ரோ. ஸோ இதெல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணலாம். Xiaomi 17 நல்ல டிவைஸ் தான் ப்ரோ. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த அப்டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா டிவைஸ் லைட்டாக வார்ம் ஆகுது, நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. எல்லாருக்கிட்டே கேட்ட ஃபீட்பேக் வச்சு தான் சொல்கிறேன். அடுத்த அப்டேட்டில் அது ஃபிக்ஸ் ஆகுமான்னு கேட்டால் ஆப்வியஸாக ஃபிக்ஸ் ஆகலாம், ஆகாமலும் போகலாம். ஸோ இது வந்து ஹைலி சப்ஜெக்டிவ். ஆனால் 17 ஒரு அற்புதமான ஃபோன். ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 5 வந்துடும், காம்பேக்டாக இருக்குது, நல்ல பேட்டரி லைஃப், நல்ல கேமரா செட்டப்பு, ஃபோட்டோகிராஃபி, அதுவும் போர்ட்ரைட்ஸ் இந்த மாதிரியான ஏரியாவில் அதுவும் ஸ்கோர் பண்ணுது. ஸ்னாப்ட்ராகன் சவுண்ட் அது வந்து ஆட்ஸ் மோர் வெயிட்டேஜ். ஸோ அதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ மொத்தம் நீங்கள் ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் டைப் சியில் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஸ்னாப்ட்ராகன் சவுண்ட் ஒரு சின்ன எட்ஜ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்புறம் மோடம் சொல்லவே வேணாம், உங்களுக்கு இன்னும் வந்து ஸ்னாப்ட்ராகன் மோடம் தான் டாப் நாச்சு. ஸோ அந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு எட்ஜ் கிடைக்கும். ஸோ மொத்தம் இப்போ நீங்கள் எப்படி யோசிக்க வேண்டியதாக இருக்கும்னா, இருக்கிறதுலே 8 Gen 5 தான் லேட்டஸ்ட்டு. அப்படி போகிறதா இருந்தால் Xiaomi 17 போய் லேண்ட் ஆகிடுங்க. இல்லை ப்ரோ எனக்கு ஒரு ஜென்ரேஷன் பழசு பற்றினா வருத்தப்படுறது இல்லை, எனக்கு வந்து சாம்சங் மேலே ஓரளவுக்கு ட்ரஸ்ட் இருக்குது, நான் மக்கள்கிட்ட கேட்டேன் எல்லாரும் ஒன்னியோ எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா S25 ப்ளஸ். இல்லை ப்ரோ எனக்கு அதுவும் வேணாம் ப்ரோ, நான் வந்து விவோ பக்கமே போயிடலான்னு இருக்கேன், கொஞ்சம் புதுசாக இருக்கட்டுமே, அண்ட் கேமரா பீஸ்ட் மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். ஏன் ப்ரோ அப்போது அதாவது நீங்கள் உடனே கேட்கலாம் 17 விட அப்போது விவோ மாசா அப்படின்னு கேட்டால், ஜூமு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் என்ன ஒன்றா AI ப்ராசஸிங் இருக்க தான் செய்யும். ஆனால் ஒரு சின்ன எட்ஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது X300ல. ஏன்னா அவங்களோட ப்ராசஸிங் அல்காரிதம் கம்ப்ளீட்டாக வேறு. அதுவும் நீங்கள் போர்ட்ரேட்ஸ்லாம் எடுத்திங்கன்னா நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணும் விதமாக இருக்கக்கூடிய போர்ட்ரேட் அந்த கலர்ஸ் வந்து விவோவில் இருக்கும். Xiaomi வந்து வேறு மாதிரிங்க, அவங்க வந்து மோர் நேச்சுரலாக கொஞ்சம் டீட்டெயில் அதிகமாக ரிட்டைன் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ப்ராசஸிங் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. அதுலேயே நீங்கள் வந்து மாஸ்டரு லைக்கா அப்படின்னு மாற்றணும்.
மாஸ்டர் மோடு லைக்கா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கலர் ப்ரொஃபைல் வந்து லைக்கா வைப்ரண்ட்டாக இல்லாட்டி ஆத்தென்டிக்காக இந்த மாதிரிலாம் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க எது உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு. ஆனால் இது எல்லாமே நான் சொல்லிட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஐஃபோன் அண்ட் ஆன் டிவைஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற ஐடியா இல்லை அப்படின்னா அதில் நான் அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன். ஏன் ப்ரோ நீங்கள் வேறு அப்படின்னா ஐஃபோன் போகலாம். ஆனால் ஐஃபோனில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா அதில் 512 GB நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 95K 98K செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஆஃப்லைனில் நிறைய மூவிலாம் ஸ்டோர் பண்ணி பார்ப்பேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வேணால் ஜாலியாக பண்ணலாமே தவிர அதெல்லாம் இல்லாமல் நம்ம பண்ண ட்ரை பண்ணோம்னா ஐஃபோனில் அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மணிகண்டன் ப்ரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது எந்த லொக்கேஷன் சொன்னால் நல்லாயிருக்கும்னு சொன்னது என்னன்னா போக்கோ X7 ப்ரோ. அது லொக்கேஷன் எக்ஸாக்டாக பார்க்க முடியல ப்ரோ. என்ன ஆகுதுன்னா எந்த செல்லர் உள்ளே லிஸ்ட் பண்ணுறாங்க, எங்கே ஸ்டாக் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அந்த பின்கோடு மாறுது ப்ரோ. திடீர்னு பார்த்தா ஒரு பின்கோடு வந்து இப்போ சைதாப்பேட்டை ஒர்க் ஆகுது அப்படின்னு நினைப்பேன். இதே வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போய் பார்த்தா அந்த செல்லர்கிட்ட அந்த டிவைஸ் வித்துருதுன்னு வைங்களேன், இப்பயும் காட்டும். இப்போ சைதாப்பேட்டை போட்டால் அவுட் ஆஃப் ஸ்டாக்னு வரும், உங்கள் லொக்கேஷன் நான் டெலிவரபிள். தாம்பரம் போட்டால் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே மாறுது. அது என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணணும் ப்ரோ. அதனால் இதை வந்து கான்கிரீட்டாக சொல்ல முடியாது, இந்த இதுக்கு கிடைக்குது இந்த பின்கோடு கிடைக்குதுன்னு சொல்ல முடியல ப்ரோ, பேஸ்ட் ஆன் ஸ்டாக் அவைலபிலிட்டி. அடுத்து ஆமாம், இனிமேல் ஃபோனோட ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறத பார்த்தா பட்டன் ஃபோன் தான் இனிமேல் நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் போல். பட்டன் ஃபோன் கவர் பண்ணாலும் அதுலேயும் மெமரி ரேம் இதெல்லாம் இருக்குல்ல, சும்மா சொன்னாங்க. ஆனால் பட்டன் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 2500 3000 நல்ல நல்ல ஃபோன் வருது. எனக்கு என்ன தெரியுமா மனதளவில் ஒரு வருத்தம், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இன்டர்நெட் அடிக்ஷனில் வாழ்க்கையை தொலைச்சிட்டு கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த டெலிகிராம் சாஃப்ட் பேன் இருக்கு இல்லையா, இந்த டெலிகிராம் சாஃப்ட் பேன் ஆனது கூட எனக்கு எப்படி இருக்குன்னா இதேமாதிரி எல்லா ஆப்பையுமே பேன் பண்ணி தொலைங்கடா, கொஞ்சம் நாளைக்கு மக்கள் வந்து அவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பட்டும் அப்படின்னு சொல்ல தோணுது. சரி, இப்போ இதில் ஹைலைட் என்னன்னா பட்டன் ஃபோனில் அழகாக டேக்கெல்லாம் யூஸ் பண்ணி 3.5mm ஜாக் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க. வருத்தமாக இருக்குங்க. ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ என்ன மாதிரி ஆள் யாராவது ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஏதாவது முயற்சி எடுத்தோன்னு வைங்களேன், அப்பயும் கூட நிறைய பேர் இதுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களான்னு தெரியாமல் அதில் போய் இறங்கி கடைசியில் கடனாளி ஆகிறது தான் மிச்சம். ஸோ அதனால் பிராண்ட்ஸ் இந்த இடத்துல இதையும் இப்படி யோசிச்சு பயப்படுறாங்க. நம்ம ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி அதை யாருமே கடைசியில் வாங்கலைன்னா காசு போனது தான் மிச்சம்டா, அதனால் வேணாண்டா இருக்கிறதே கொடுப்போம்டான்னு சொல்லி தான் ட்ரை பண்ணுறாங்க. பாருங்களேன், ஐஃபோன் வந்து மினிமல் சேஞ்சஸே கொண்டு வந்துட்டு இருந்தனால அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. கடைசியில் டிராஸ்டிக் சேஞ்ச் பண்ணுற எல்லாருமே வந்து தோத்துக்கிட்டு இருக்காங்க. மினிமல் சேஞ்சுக்குள்ளே இருக்கிற யாரெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்களேன், மார்க்கெட்டில் ஓரளவுக்கு அப்படியே கிராஜுவலாக இருப்பானுங்க. ஐஃபோனை ஃபாலோ பண்ணி அப்படியே சாம்சங்கும் மினிமல் லைனுக்குள்ளே வந்ததுலேருந்து அவனுக்கு சக்ஸஸில் இருக்கான். அப்புறம் கூகுள், அவனும் ரொம்பவே மினிமல் தான், எதுவுமே பெருசாக மாற்றவே மாட்டான். இதுவே வந்து சைனீஸ் ஃபோன்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு வருஷம் பார்த்தா 4 கேமரா இருக்குது, அடுத்த வருஷம் பார்த்தா 3 கேமரா இருக்குது, அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தா வேரியபிள் அபர்ச்சர் வருது, இன்னொரு வருஷம் பார்த்தா 1 inch லோ ஃபிக்குங்கிறான், என்னென்னமோ பண்ணுறானுங்க. ஆனால் என்ன ஆகுது, கன்சிஸ்டன்சியே இல்லாத மாதிரி ஆகிடுது. ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோன் போனால் டே நைட் டிஃப்ரென்ஸ் வருது. அடுத்த ஜென்ரேஷன் போகலான்னு பார்த்தா அதில் தலையில வலிக்கு கிடக்குது. ஸோ இதெல்லாமும் ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுது. அப்போ என்ன ஆகுது, மக்களுக்கு வந்து அவங்க மேலே அந்த ரிலேபிலிட்டி வர மாட்டேங்குது, பயம் வருது. இவனை நம்பிலாம் இறங்கலாமா, தெருவில் போயிட போதுரா 1 லட்ச ரூபா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்து ஓகே ப்ரோ, போக்கோ X8 Pro Maxக்கு வந்து நம்ம பாக்கெட் எஃப்எம் ஆடியோ இருக்கார் இல்லையா, அவர் சொல்லியிருக்காரு ஆக்சிஸ் கிரெடிட் கார்டுக்கு ஆஃபர் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 39K வாங்கலாமா. இன்றைக்கி மார்க்கெட் இருக்கிற நிலமையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஃபோன், நல்ல பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் ஃபோன் அப்படின்னு சொல்லணும்னா ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் அதிலே படம் பார்ப்பீங்க, ஃபோன் ஸ்பீக்கர்லேயே பார்ப்போம் ப்ரோ அப்படிலாம் சொன்னால் X8 Pro Max ஒரு அற்புதமான ஃபோன் ப்ரோ, தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சாக இருக்குது, ஸ்பீக்கர் சூப்பராக இருக்குது, டிஸ்பிளே நல்லா இருக்குது, பேட்டரி லைஃப் ஓகே. பேட்டரி லைஃப் வந்து ஆக்சுவலாக அடுத்தடுத்த அப்டேட்ஸில் கொஞ்சம் ஆப்டிமைஸ் ஆகுதுங்க. 7500 mAh 9000 mAh இந்த மாதிரியான ஃபோன்ஸ் எல்லாமே இப்போ கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டே வருது. சொல்லப்போனால் இந்த இங்கே இருக்காம பாருங்க, இந்த பையன் நல்லா பண்ணுறான். ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் 4 நாள் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி கோலராக இருந்தான், லைட்டாக வார்மாக இருக்கிறது, ஏதாவது ஒரு சாதாரண அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலே வார்மாகிறது. நான் கேஸ் எல்லாம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அப்போ தான் இன்னும் பெட்டராக அதை ஃபீல் பண்ண முடியுது. இதுவே கேஸ் போட்டோன்னு வைங்களேன், அந்த வார்மாக இருந்த டைம்லேயே வார்ம்னஸ் நமக்கு தெரியாது, கேஸ்லேருந்து கழட்டினா தான் தெரியும். பட் இப்போ வந்து போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு வாரத்துக்கு மேலெலாம் ஆயிடுச்சு இல்லை, ஒரு 10 நாள் கிட்டலாம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பையன் வந்து சாந்தி தான், அமைதியாகிட்டான், பக்காவாக இருக்கான். பேட்டரி லைஃபும் பார்த்தீங்கன்னா அப்படி மாறிடுச்சு. ஃபஸ்ட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 7540 mAh இருக்குங்க. ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா 25-30% கிட்ட வந்துடும். நான் அதுக்கு மேலே விடவே மாட்டேன். நான் எப்பயுமே வந்து திரும்ப அடுத்த நாள் காலையில் நான் கேமரா யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகும். ஸோ இதெல்லாம் யோசிப்பேன். அப்புறம் 120 வாட் சார்ஜர்லாம் போட்டோன்னு வைங்களேன், ஆல்ரெடி என்வரான்மெண்டல் டெம்பரேச்சரே ஹையாக இருக்கிறதுனால இந்த ஃபோனில் என்ன ஆகுதுன்னா வார்ம் ஆகிடுது, நல்லாவே வார்ம் ஆகிடுது. இன்னும் கொஞ்சம் ஒரு படி விட்டோம்னா 42-45 டிகிரி போய்டுவானுங்க போல. ஸோ அந்தளவுக்கு வார்ம் ஆகிடுது. அப்போ என்ன ஆகிடுது, 120 வாட்லேயே கனெக்ட் பண்ணாலும் கூட ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆகுது. ஸோ அப்போது என்ன ஆகுது, இப்போ இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சுலாம் இப்போ எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு 4 மணி நேரம் SOT நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் SOT கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்த நாள் மத்தியானம் நீங்கள் சார்ஜ் பண்ணால் போதும். அப்போ என்ன ஆகுதுன்னா ஓவராலாக பார்த்தா ஒரு 7 மணி நேரம் SOT வரும்னு வைங்களேன் என்னோட யூஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா, நீங்களாம் கேஷுவல் யூஸராக இருப்பீங்க. கேஷுவல் யூஸர்னா நான் அப்படி சொல்ல வரல, உங்களுக்கு நம்பர் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் கம்மியாக வரும். எனக்கு நோட்டிஃபிகேஷன் ரொம்ப அதிகமாக வருங்க. டெலிகிராமில் நோட்டிஃபிகேஷன், வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன், ட்விட்டரில் நோட்டிஃபிகேஷன், டிஸ்கார்டில் நோட்டிஃபிகேஷன், எல்லா ஆப்லேயுமே வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் தள்ளிக்கிட்டே இருக்கும். மெயில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 3 அக்கௌண்ட் இதில் சிங்க் பண்ணுவேன். 3 அக்கௌண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வர வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே சிங்க் ஆகிறனால இதுலேயே டிஃப்ரென்ஸ் வந்துருது. இதே மாதிரி ஒருத்தர் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு இதே மாதிரியான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததுன்னா 2 பேருமே செல்லிங் அந்த சேம் போட்டியா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். பட் இதே மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இந்த அளவுக்கு வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறதே வித்தியாசத்தை ஏற்படுத்தும்.
அப்புறம் நெட்வொர்க். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் உள்ள ப்ளே பண்ணுது. ஸோ மொத்தம் எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் எஸ்ஓடி நான் எதிர்பார்க்குறேன்னு வைங்களேன், அதை வந்து 1.5 நாளைக்கு மேலே என்னால் கொண்டு போக முடியுது. ஸோ அப்போ 2 நாள் பேட்டரி லைஃப் அப்படிங்கிறத ஓரளவுக்கு கொண்டு போக முடியும். நான் ஆனால் எப்பயுமே இந்த ஃபோன் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 30%, 35%-30% சார்ஜ் போட்டுடுறேன். எனக்கு அது ஒரு பழக்கமாயிடுச்சுங்க. பெரும்பாலும் நிறைய ஃபோன்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன்னா, எப்பயாவது ரொம்ப எனக்கு தெளிவாக தெரியும், ஓகே இன்னைக்கு வெளில போகிற வேலை எதுவுமே கிடையாது, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அது 20% கீழே கூட கொண்டு போகலாம் அப்படின்னும் போது தான் சில நாள் கொண்டு போவேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து கொண்டே போக மாட்டேன். என்ன ஆகுனா, எப்போ நமக்கு என்ன வேலை வரும்னு தெரியாது, வெளியில் போனோம், போகிற இடத்துல ஏதாவது அழகாக இருந்ததுன்னா அதை ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், ஸோ மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லியே நான் வந்து இது ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு. ஒரு சில ஃப்ளாக்ஷிப்லாம் நான் டாப் அப்லேயே இருப்பேன். இப்போ ஐஃபோன்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னே தெரியாது. 70% இருக்கும்போது கூட பக்கத்தில் இருக்க கேபிளில் மாட்டி அப்படியே டாப் அப் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ அது பழகி போன ஒரு விஷயமா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி மிக்சடாக இருக்குது. அண்ட் அதை பொறுத்த வரைக்கும் அதாவது 7540 mAh இருக்கக்கூடிய ஒரு ஃபோனு இப்போதைக்கு என்னோட லிமிட்ஸ் எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 1.5 நாள் அப்படிங்கிறத என்னால் வந்து சாலிடாக ஜஸ்டிஃபை பண்ண முடியுது. பிராண்டு கிளைம் பண்ணுவோம் 2 நாள் 3 நாள் அவங்க கிளைம் பண்ணுவாங்க. பட் என்னோட யூஸுக்கு இவ்வளோ நாளாக வந்து நான் ஒரு நாள் அப்படின்னு இருந்தேன் இல்லையா, அந்த 8000 mAh 7500 mAhல ஒரு நாள் ரொம்ப சாலிடாக யூஸ் பண்ணுவாங்க, ஹாப்பியாக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்போ என்னால் கொஞ்சம் அடுத்த நாள் பாதி வரைக்கும் கூட புஷ் பண்ண முடியுது. கிராஜுவலாக எல்லா ஃபோன்லேயும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேங்க. ஐக்கூ ஃபோனாக இருக்கட்டும், விவோ ஃபோனாக இருக்கட்டும், ஒன் ப்ளஸாக இருக்கட்டும், எல்லா டிவைஸ்லையுமே நம்மளால் இந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பார்க்க முடியுது. ஒன் ப்ளஸ்லாம் நம்ம 15லாம் தங்கமான டிவைஸுங்க. இதுவும் வந்து 1.5 நாள்லாம் அசால்ட்டாக வந்துச்சு. நல்லா ஆப்டிமைஸ்டு, நல்லா இருக்குது. ஸோ எல்லாருமே நல்லா இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டரி சைஸும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது வந்து இப்போ தான் கொஞ்சம் பெட்டர் ஆகிற மாதிரி இருக்குது. முன்னெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், 7000 mAh வச்சுக்கிட்டு ஒரே நாளில் எனக்கு ட்ரெயின் ஆகுங்க, நைட்டு பார்த்தா 20%க்கு வந்துடும். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் கொஞ்சம் இந்த GTA San Andreas அது கொஞ்சம் நாள் விளாண்டுட்டு இருந்தேன்னு வைங்களேன். ஸோ அது விளாண்டுட்டு இருந்தனால அதனால் வேறு பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகிட்டு இருந்தது. அந்த கேமே வந்து சில நாளில் என்ன ஆகுனா 1.5 மணி நேரம்லாம் எடுத்துக்கும். அந்த 1.5 மணி நேரம் வந்து என்ன பண்ணிட்டோம்னா பேட்டரி அப்படியே ட்ரெயின் பண்ணி விட்றோம்னா கம்ப்ளீட்டாக இல்லை, பட் அதுவும் அதில் பங்கு வகிக்குதுங்கிறேன். ஒரு 7 மணி நேரம் எஸ்ஓடி வந்திருக்குன்னா அதில் 1.5 மணி நேரம் GTA San Andreas இருக்கும். வேறு ஏதாவது ஒரு சில கேம்னா அந்தளவுக்குலாம் ட்ரெயின் பண்ணாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த மாதிரி ஒரு மிக்சடாக பார்த்தா ஓகே. பட் இதுவே வந்து ஒரு சிலர்லாம் ரொம்ப ப்ரோக்ராம்டாக இருப்பாங்க. எப்படி தெரியுமா, தேவையில்லாமல் பிரைட்னஸ்லாம் ரொம்ப ஹையாக வைக்க மாட்டாங்க, அதை கூட மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன வேணும் என்ன வேண்டாம், எந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு ஒய்ஃபை வேணும், எங்கே இருக்கும்போது மொபைல் டேட்டா வேணும், ரொம்ப ப்ரோக்ராம்டாக இருப்பாங்க. அந்த மாதிரியான ஆளுங்களுக்குலாம் அப்படி இருக்குன்னு பார்த்தா இதில் அதுவும் ஆஃப்லைனில் வேறு கண்டென்ட்லாம் லோட் பண்ணி அதுக்கப்புறமா வேறு பார்ப்பாங்க. அவங்களுக்குலாம் 13 மணி நேரம் 14 மணி நேரம் சொட்டிலாம் வரும். இப்போ நம்ம கௌதம் ரோட்டெல்லாம் கொடுத்தா அவரோட யூஸ் வேறு மாதிரி இருக்குங்க. இத்தனை அப்ளிகேஷன்லாம் போட்டு வச்சிருக்க மாட்டார், இத்தனை அப்ளிகேஷனும் சிங்க் ஆகிக்கிட்டேலாம் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது கௌதம் ரோக்கெலாம் வந்து இந்த மாதிரியான ஃபோன்லாம் 13 hours 14 hours வந்துடும். அதே மாதிரி அவருக்கு 48 hours கிட்ட வந்துடும். எனக்கு 36 ஹவர்ஸ்னா அவருக்கு 48 hours கிட்ட வந்துடும். எனக்கு வந்து 36 to 38 hours வச்சுக்கோங்களேன். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் சாலிடாக 2 days கிட்ட வந்துடும். அதில் வந்து அவருக்கு 13 hours கிட்ட சொட்டி வந்துடும். ஏன்னா அவர் வந்து என்ன பண்ணுவார்னா யூடியூப்ல அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். எனக்கு வந்து யூடியூப்ல மட்டும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். யூடியூப்ல ஒரு பக்கம் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கும்போதே யூடியூப் ஸ்டுடியோவில் நான் கமெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அட் டைம் 2 ஆப் 3 ஆப் அதுக்கு இடையில ட்ராவல் பண்ணுறது, யாராவது எதாவது கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு உடனே நான் அமேசானுக்கு போகிறது, அமேசானில் போய் அஃபிலியேட் லிங்க் எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுறது. ஸோ இந்த மாதிரி அப்படியே சுற்றிக்கினே இருக்கணும் பிட்வீன் அப்ளிகேஷன். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா கொஞ்சம் இன்டென்சிவாக போகும். ஆப் தான் யூஸ் பண்ணுறேன், ஆனால் அதுவே கொஞ்சம் இன்டென்ஸ் டாஸ்க் மாதிரி மாறும். ரைட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி எல்லாம் மாறும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சி பஸ்டர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ ஐஃபோன் 16க்கு ஆப்பிள் கேர் ப்ளஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது இருக்கா? ஆப்பிள் கேர் ப்ளஸ் போகிறது தான் ப்ரோ பெஸ்ட்டு. அதான் வந்து பிரச்சனையை மினிமைஸ் பண்ணணும். ஸோ நமக்கு ப்ராப்ளம் எப்பயுமே பெருசுப்படுத்த வேண்டாம், நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கலே மினிமலாக இருக்கணும். அதனால் நம்ம கிளைம் பண்ணுறதா இருந்தாலும் பிரச்சனை இல்லாமல் கிளைம் பண்ண முடியணும். அதனால் ஆப்பிள் கேர் ப்ளஸ் அஃபிஷியலாக வாங்கும்போது அங்கேயே ப்ராப்பராக போட்டுருங்க, பிரச்சனையே இருக்காது. புதுசாக ஃபோன் வாங்கும்போது அப்படியே போட்டுருங்க, ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம டிவைஸ் வந்து நாளை பின்ன டேமேஜ் ஆகுதுன்னா அது எவ்வளோ அப்யூசிவாக டேமேஜ் ஆகுதுங்கிறத பொறுத்து ரிஜெக்ட் ஆகலாம். எங்கேயாவது வாண்டடாக லாரி கடியில் போடுறதுன்னு அது இதுன்னு எதாவது அமக்கலாம் பண்ணாமல் ஜென்ரலாக ஏதாவது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா பெரிய கேள்விகள் இருக்காது. பட் ரொம்ப ஒரு மாதிரி இன்டியூஸ்டு டேமேஜ் ரொம்ப ஓவராக இருந்ததுன்னா கேள்வி கேட்பாங்க, அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் விடான் ஃபோட்டோகிராஃபி தமிழ் என்ன கேட்டிருக்காருன்னா 50K ப்ளூடூத் ஆடியோ. ஓகே, நான் பிக்சல் 10 தாங்க சொன்னேன். அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தா டக்குன்னு வேறு எந்த ஃபோனையுமே என்னால் ரொம்ப ரிலேபிளாக சொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ S25 FE இருக்குது, சரி, ஆனால் அது எக்ஸினாஸ். சரி, ஸ்னாப்ட்ராகனில் ஏதாவது ஒரு சில ஃபோன்ஸ் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா ஷாமி ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணுது. பட் இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா மீடியாடெக் ஃபோன்ஸ் தான் ஷாமியில் நிறைய இருக்குது. ரெட்மியாக இருக்கட்டும், போக்கோவாக இருக்கட்டும், எல்லாமே மீடியாடெக்காக இருக்குது. மீடியாடெக்காக நல்லா இல்லையானா அப்படி சொல்ல வரல. பட் ஒரு சின்ன எட்ஜ் வந்து எப்பயுமே இந்த ஸ்னாப்ட்ராகனுக்கு ஒரு சின்ன எட்ஜ் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் அமைதியில் உட்காந்து பொறுமையாக உட்காந்து கேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வித்தியாசத்தை பார்க்கலாம். அதை தவிர வந்து இப்போ பிக்சலில் செமையாக இருக்குது. நான் பிக்சல் 10 Pro இருக்கு இல்லையா, இதில் வந்து இப்போ தான் சகபசிங்கத்தை கேட்டுகிட்டு இருந்தேன். தெய்வம் தான், தேங்க்ஸ் சகபசிங்கம், ரெட் லயன், இதை கேட்டுகிட்டு இருந்தேன். வேறு லெவலில் இருக்குது. பிக்சலில் ஆடியோ நிறையவே இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, ரொம்பவே மாறிடுச்சு. இப்போ Android 17 அப்புறமா எப்படி ஆயிடுச்சுன்னா இவர் ப்ளூடூத் ஆடியோ தான் கேட்டிருக்காரு. LHDCயும் இருக்குது, அதுவும் நல்லா இருக்குது. பிக்சலில் வந்து எப்பயுமே மற்ற ஃபோன்ஸோட வால்யூம் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது. ஸோ அப்போ ரொம்ப வால்யூம் நீங்கள் புஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கம்மியாக வச்சாலே ஓரளவுக்கு லவுடாகவே இருக்குது. ஸோ அதனால் பரவாயில்ல, நல்லா இருக்குது. இப்போ
அப்போ 10A போனாலே போதும் இல்லையா? ஸோ அது வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அது போகலாம். இல்லையா ஸ்னாப் ட்ராகன் பேஸ்டு ஃபோன் ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ ஒன் ப்ளஸில் 13 ஸ்டாக் இருந்ததுன்னா நீங்கள் போகலாம். ஆனால் ஒன் ப்ளஸில் வந்து உங்களுக்கு ஷாமி ஒன் ப்ளஸ் பக்கத்து வச்சு கம்பேர் பண்ணும்போது நெக் டு நெக் வைக்கும்போது கண்டிப்பாக எட்ஜ் வந்து ஷாமிக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சனால, கேட்டு பழகினால இதை யோசிக்க வைக்கிது. பிக்சலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா குறுக்க புந்து ஏதோ பண்ணி விட்டானுங்க. இந்த ஆண்ட்ராய்ட் 16லேயே லேட்டராக வந்த பீட்டாவாக இருக்கட்டும், அப்புறம் ஆண்ட்ராய்ட் 17 வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் ப்ளூடூத் ஆடியோ வேறு மாதிரி இருக்குது, கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் அடிக்கடி நிறைய வீடியோவில் இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்போம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலே கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணுவாங்கன்னு வைங்களேன், அந்த மாதிரி தான் இருக்கும். ரைட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்டி அண்டர் 20Kல சாம்சங்கில் இப்போ எது நல்லா இருக்குது, வேறு வழியே இல்லை பாருங்கள். கொஞ்சம் பட்ஜெட்டை புஷ் பண்ணால் M56 போகலாம், அப்படி இல்லைனா F36 தான். அந்த டியூ ட்ராப் மட்டும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினச்சா நீங்கள் தாராளமாக போகலாம். விக்னேஷ் ராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐஃபோன் 15 ப்ரோ இல்லை ப்ரோ மேக்ஸான்னு கேட்டிருக்காருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டரி லைஃப் வேணும் அப்படின்னு நினச்சா ப்ரோ மேக்ஸ் தான். ப்ரோ மேக்ஸ் வந்து இப்போது iOS 27 ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பையன் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன். 26ல் இருந்தது கூட பெட்டராக இருக்கான். அண்ட் இவனுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா, நீ ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் எல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீ வந்து கொஞ்சம் ஒப்பேக்காகவே இரு அப்படின்னு சொல்லி நான் மிடில் கூட வைக்கல, ஓவராலாக ஒப்பேக்காகவே மாற்றிட்டேன். அப்படி மாற்றினதுக்கப்புறம் ரொம்பவே ஃப்ளூயிடாகவும் ரொம்பவே பெட்டராகவும் பர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் ஹீட்டிங் மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லாவே ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போது 15 ப்ரோ மேக்ஸ் பண்ணிங்கன்னா பேட்டரி லைஃப் எல்லாமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இல்லை ப்ரோ காம்பேக்டான ஃபோன் வாங்கணும் தான் நினச்சேன் போது 15 ப்ரோ. பட் எனக்கு பேட்டரி லைஃப் கண்டிப்பாக வேணும், ப்ராமிஸ்டாக வேணும், ப்ளஸ் ஸ்பீக்கர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 15 ப்ரோலேயே நல்லாயிருக்கும், ப்ரோ மேக்ஸில் இன்னும் பெட்டராக இருக்கும், நல்லா ஒய்டாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 15 ப்ரோ மேக்ஸ் போகிறது பெட்டர் ப்ரோ. ப்ரைஸ் என்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. மீனிங்ஃபுல்லாக இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் போயிடலாம், யோசிக்கவே வேண்டாம். ஸோ 15 ப்ரோ மேக்ஸ் தான் ப்ரோ. சரியா? கூகுள் பிக்சல் 6 ப்ரோக்கு வந்து 17 பீட்டா 4 வரல ப்ரோ. ஆக்சுவலாக 6 சீரிஸ்க்கு ஸ்கிப் பண்ணியிருந்தாங்க, ஏதோ டெக்னிக்கல் ரீசன் மாதிரி தான் இருந்தது. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டு தான் ப்ரோ இருக்கும், எண்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் வரும். அதில் மேஜர் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்காது. பார்க்கலாம். இதில் 6Aக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன், 2027 மார்ச் வரைக்கும் வரும், 5 இயர்ஸ் பிளான் படி. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த 6 சீரிஸ்க்கு 3 வருஷம் அப்டேட் தான் சொல்லியிருந்தாங்க, இப்போ தான் இந்த அளவுக்கு புஷ் ஆயிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரத்னம் ப்ரோ என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஆக்சுவலாக போக்கோ F7ல் வந்து அந்த கெட் ஆப்ஸ் அந்த ஆப்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இண்டஸ் ஆப்னு இருக்குமே அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ADB வச்சு பண்ணதுனால ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டிருக்காரு. மெஜாரிட்டியாக பிரச்சனை வராதுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு சில சிஸ்டம் ஆப்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி ADB போட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் சிஸ்டம் UI கிராஷ் ஆகிற மாதிரிலாம் ஏதாவது நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிங்கன்னா அப்போ வேணால் நீங்கள் வருத்தப்படலாம். பட் மற்றபடி வந்து அந்தளவுக்கு இன்டெகிரேட்டடாக சிஸ்டமோட இன்டெகிரேட்டடாக இல்லாத அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் நீங்கள் வருத்தப்பட வேணாம். அதனால் எந்த இம்பாக்டும் இல்லைன்னா மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை அன்இன்ஸ்டால் பண்ணி 2-3 நாளே தெரிஞ்சிடும் ப்ரோ, நீங்கள் ரொம்ப யோசிக்க வேணாம். சரியா? ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான கமெண்ட்ஸ். வேறு சில கமெண்ட்டோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெறுவது சிவபரணி. பார்க்கலாம். தத்தா பபாய்.